Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூல் மக்கனா கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பூல் மக்கனானா லோட்டஸ் சீடு தான், அதில் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து குக் வித் கோமாளியில் அந்த ரெசிபி தாங்க. ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பூல் மக்கனா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 கப் அளவுக்கு பூல் மக்கனா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் பக்கம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா முறுமுறுன்னு நல்லா நமக்கு கையில் இது பண்ணோம் அப்படின்னா சவுண்ட் வரணும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. இந்த மாதிரி கையில் எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சவுண்ட் வந்து வரணும். அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது அதே பேனில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு அதில் சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி ஒரு 5 இல்லைன்னா 6 போட்டுக்கோங்க. வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைக்க தான் போகிறோம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 4 அதையும் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும். சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி சூடு வந்து ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் விட்டுட்டு அதில் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கஸ்தூரி மெதி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, இது கூட மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. திக் ஆகிடுச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மக்கனாவை வந்து போட்டுக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் நல்லா கொதிக்கட்டும். திக் ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணி உப்பு பார்த்து ஊற்றிடுங்க. பாருங்க நமக்கு நல்லா திக்காக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷ்ஷான மல்லித்தூள் வந்து போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க, பூல் மக்கனா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.